வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களிடம் இன்று முதல் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேர்காணல். புதுச்சேரி, காரைக்கால் சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்கிறது திமுக தலைமை. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் சேரலாமா? ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் தவேக தலைவர் விஜய் முக்கிய ஆலோசனை. என்டிஏ கூட்டணியில் தவேக 80 தொகுதிகள் வரை கேட்பதாக தகவல். 50 தொகுதிகள் துணை முதலமைச்சர் பதவி தர பாஜக ஆஃபர் கொடுத்திருப்பதாக பரபரப்பு தகவல். என்டிஏ கூட்டணியில் சேர தவேக 80 தொகுதிகள் வரை கேட்பதால் எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆனதாக தகவல். அதிமுகவுக்கு 100 முதல் 120 தொகுதிகளை மிஞ்சும் என்று கருதி விஜயை சேர்ப்பதில் தயக்கம் காட்டுவதாக தகவல். அதிமுகவை தலைமை ஏற்று தங்கள் கூட்டணிக்கு வந்தால் விஜய் கெய்னர், இல்லை என்றால் லூசர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஓபன் டாக். தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை என்று செல்வ பெருந்தகை திட்டவட்டம். பாஜக கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு அவர்களுடன் கூட்டணி வைத்தால் தமிழக மக்கள் எப்படி ஏற்பார்கள் என்றும் கேள்வி. என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருவாரா என்பதை எடப்பாடி பழனிசாமியே இறுதி செய்வார் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. தேர்தலில் அதிக தொகுதிகளில் நிற்கப் போகும் அதிமுக எடுக்கும் முடிவுதான் எல்லோருடைய முடிவும் என்றும் பேட்டி. திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து என்டிஏ கூட்டணி சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். பெரும் திரளான பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அழைப்பு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் இன்று விசாரணை நடத்துகிறது சிபிஐ. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இன்று ஆஜராகிறார் செந்தில் பாலாஜி. விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் படத்தை இன்று மறு ஆய்வுக் குழுவினர் பார்க்க இருப்பதாக தகவல். தணிக்கை சான்றிதழ் கிடைப்பது தொடர்பாக சிக்கல் நீடிக்கும் நிலையில் விரைவில் பிரச்சினை சரியாகும் என எதிர்பார்ப்பு. மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு உறுதியாய் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த முறை சீட். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பால் நிர்வாகிகள் அதிர்ச்சி. தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். தேவையின்றி கட்சிக்குள் குழப்பமோ பிரச்சனையோ உண்டாக்கினால் எந்த பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும். 5 ஆண்டுகால திமுகவின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். எம்ஜிஆர், ஜெயலலிதாவின் நன்மதிப்பை பெற்ற ரஜினிகாந்த் பற்றி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்து ஏற்புடையதல்ல என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசியலுக்கு வருவது எப்படி ஒவ்வொரு தனி மனிதரின் உரிமையோ அதேபோல அரசியலுக்கு வராமல் இருப்பதும் அவரவர் உரிமை என்றும் கருத்து. நடிகர் ரஜினி குறித்த ஆதவ் அர்ஜுனாவின் அவதூறு பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழகத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் பொதுமக்களை தொந்தரவு செய்யக்கூடாது. உரிய ஆவணங்கள் இருந்தால் பணம் உடனடியாக திருப்பி வழங்கப்படும் என்று தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உறுதி. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததில் இருந்து இதுவரை 1,26,00,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல்.
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனை, உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல். கரூர், நாகப்பட்டினம், விருதுநகர், ஈரோடு மாவட்ட எஸ்பிக்கள் இடமாற்றம். இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. தூத்துக்குடி பிரையன் நகர் பகுதியில் விசில் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல். தமிழக வெற்றிக் கழகம் என்று அச்சிடப்பட்ட மஞ்சை பைகளையும் தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றி விசாரணை. நாமக்கல் மாவட்டம் அருகே திருச்செங்கோடு தொகுதியில் தவேக சார்பில் மக்களுக்கு வழங்கப்படவிருந்த பரிசு பொருட்கள் பறிமுதல். தவேக தலைவர் விஜய், நிர்வாகி அருண்ராஜ் ஆகியோர் புகைப்படம் பொறித்த பாத்திரங்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து நடவடிக்கை. நெல்லையில் மூடப்பட்ட தலைவர்கள் சிலைகள் மீண்டும் திறக்கப்பட்டதால் பரபரப்பு. தேர்தல் ஆணையத்தின் அதிரடி உத்தரவுகளை காற்றில் பறக்கவிட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகள். பாமகவுக்கு உரிமை கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தந்தை மகன் பிரச்சினை நாளையே சரியாகும் நிலையில் கட்சியை வைத்துதான் வழக்கில் முடிவெடுக்க முடியும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தாம் எந்த தொகுதியில் போட்டி என்பதை பாஜக தலைமைதான் முடிவு செய்யும் என்று நடிகை குஷ்பு பேட்டி. இதுதான் திமுகவுக்கு கடைசி தேர்தல் என்றும் விமர்சனம். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் பாமக 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டி. புதுச்சேரி வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் பாமக அமைப்பாளர் மதியழகன் அறிவிப்பு. எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வனுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக அங்கீகாரம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம். உடுமலை அருகே கனியூர், கடத்தூர், காரத்தொழுவு உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை. கோடை வெயிலுக்கு இடையே திடீரென பெய்த மழையால் மக்கள் உற்சாகம். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. மம்தா பானர்ஜி போட்டியிட்டு வென்ற பகானிபூர் தொகுதியிலும் வேட்பாளராக களம் இறங்குகிறார் பாஜகவின் சுவேந்து அதிகாரி. ஐக்கிய அரபு அமீரகம் ஃபுஜைராவில் இருந்து புறப்பட்ட எண்ணெய் கப்பல் குஜராத் மாநிலம் முந்த்ரா துறைமுகம் வந்தடைந்தது. ஷிவாலிக் என்ற கப்பல் வந்தடைந்த நிலையில் மற்றொரு கப்பலான நந்தாதேவி கப்பல் இன்று கண்ட்லா துறைமுகத்தை வந்து சேரும் என தகவல். கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 47 வேட்பாளர்கள் கொண்ட முதற்கட்ட பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. நேமம் தொகுதியில் கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் போட்டியிடுகிறார்.